நன்றி செலுத்துகிறோம். இதோ பகலெல்லாம் கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த வாரத்தினுடைய இந்த ஆண்டவரே இந்த மைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் திரும்ப ஒரு விசையாக இந்த கர்த்தாவுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவரை அதை பார்க்கும்படியாக அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்களுடைய தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே வாழ்வின் வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த ராத்திரி வேளையில உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். இதோ கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா, வரவழைக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ தேவரீர் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதில் உள்ள ஆண்டவரே அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தாவே ஆதியாகமம் ஆண்டவரே இதோ கர்த்தாவே அந்த முதல் ஆண்டவரே வசனத்தினுடைய அந்த முதல் வார்த்தையினுடைய முதல் உறுப்பிலிருந்து எழுத்திலிருந்து அதனுடைய உறுப்பிலிருந்து ஆண்டவரே இதோ வெளிப்படுத்தலினுடைய அந்த கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆண்டவரே இதோ தேவர் உம்முடைய வார்த்தையாக நீர் அதை வைத்திருக்கிறீர். இதோ கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே அதை நாங்கள் புரிந்து கொள்ள இதோ கர்த்தாவே எழுதினவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு புரிந்து கொள்ளுதலின் ஆவியை கர்த்தர் எங்களுக்குள்ளாக ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. இதோ துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். போன வாரத்தில் நம்ம சந்தித்த பொழுது ஆக்சுவலாக 11வது வசனம் வரைக்கும் நம்ம முடித்தோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு வசனம் முன்னால் போயிட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 12வது வசனத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10வது வசனத்தில் யாராவது ஒருத்தர் படிங்களேன். ஆமாம், அவள் அதாவது ஒரு சின்ன ஒரு வாக்கிய ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அதாவது இதை படிக்கும் பொழுது நெகேமியாவை பற்றி வேதம் சொல்லக்கூடிய அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது எருசலேமினுடைய காரியத்தை கேட்ட பொழுது அவன் சொல்றான், நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அது போல இந்த இடத்துல அவளும் போயிட்டு போனாள், மனம் கசந்தாள், மிகவும் அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். So bitterness of soul, prayed to the Lord, wept in anguish. Hannah mingled tears with her prayers. தன்னுடைய ஜெபத்தோடு கூட கண்ணீரை அவள் என்ன செய்தாளாம், சேர்த்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜெபத்தோடு கண்ணீரை சேர்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதோ அழுது நம்ம ஆண்டவரிடத்துல காரியத்தை சாதிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம அழுறோம் அப்படின்னும் போது சில நேரத்துல என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அழணும் போல இருக்குதுடா அப்படின்னா அழ வராது. அழணும் போலதான் இருக்கும், அழ வராது எனக்கு. ஆனா சில நேரத்துல சில காரியத்தை அவங்க செய்யறத பார்த்ததையும் அழ தானா வந்துடும், என்ன அந்த பசங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அப்ப அழ சும்மா சாதாரணமா வராது. ஒருவேளை அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சொல்லுவாங்க பெண்கள் ரொம்ப சீக்கிரத்துல அழுதுடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களும் அழ வேண்டியதுக்கு தான் அழுவாங்க, எல்லாத்துக்கும் அழமாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அன்னால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவள் அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் அழுதாள், மனம் கசந்து மிகவும் அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மனம் கசந்து அப்படின்ற வார்த்தைக்கு இன் ஆங்குஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த மன
கசப்பினாலே அவள் அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப அன்னாள் இந்த காலகட்டத்துல வரும்பொழுது தன்னுடைய பிள்ளைக்காக அழறத அவ நிறுத்திட்டா. இல்ல, பிள்ளைக்காக அழல, அவ அந்த பிள்ளை இல்லாதது நிமித்தமாக இருக்கிற நிந்தையின் நிமித்தமாக அவள் அழ ஆரம்பித்தாள் என்று சொல்லி போன வாரத்திலேயே கூட நம்ம பார்த்தோம். காரணம் என்னன்னு சொன்னா, அவ எனக்கு பிள்ளை இல்லை, இதனால இருக்கக்கூடிய இந்த நிந்தையை நீர் எனக்கு கண்ணோக்கணும், அப்படி கண்ணோக்கினா அந்த பிள்ளைய நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ ஒரு பிள்ளைய வளர்த்து எடுத்து அந்த பிள்ளையால நான் மகிழ்ந்து அந்த பிள்ளையினுடைய எல்லா வளர்ச்சியை பார்த்து அந்த பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு ஒன்று கொடுக்கணுன்ற ஆசை என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு முடிஞ்சதுன்னா, எப்போ எனக்கு வேற ஒரு நிந்தை இது நிமித்தமாக வர ஆரம்பிச்சது, அப்போ அந்த நிந்தை எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவளுடைய வேதனை எல்லாம் என்ன என்று சொன்னால், இதன் நிமித்தமாக இந்த பெண்ணினாளால வந்த அந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்தோடு நம்முடைய கண்ணீரை நம்ம சேர்த்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து, அதாவது உடனடி பதில் என்று சொல்லி நான் சொல்லலைன்னு சொன்னாலும், ஏற்ற பதில், உரிய பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம அழும் பொழுது, ஒரு காரியத்திற்காக அழும் பொழுது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஹார்ட் அண்ட் சோலை அந்த காரியத்துக்குள்ள நம்ம வச்சிருப்போம். அப்பதான் அழுவோம். அப்ப நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அழமாட்டோம். ஆக ஒருவேளை பல மரண செய்தியை கேள்விப்படுறோம், சிலருடைய மரண செய்தியை கேட்கும்போது நம்ம அழுகிறோம். அப்படின்னா என்ன, நம்ம இருதயம் அப்படிப்பட்டவர்களோடு இணைந்திருக்கிறபடினால நம்ம அழுகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா நேரத்திலும் அழுகிறது கிடையாது, எல்லா சூழ்நிலையிலும் அழுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது அந்த 1981 அந்த நாட்களில ஆத்துமாக்களுக்காக வேண்டி அழுது ஜெபிப்போம். அது எப்படிதான் அந்த அழ வரும்னு தெரியாது. ஆனா இப்ப ஏன் தான் அந்த அழ வரலன்னு எனக்கு அதுக்கு காரணம் தெரிய மாட்டேங்குது. காரணம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்ப அந்த அழைய வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த அழைய நிறுத்தி போட்டுட்டாங்க. நிறைய பிரசங்கியாருங்க, நிறைய உபதேசங்கள், நிறைய ஜெபிக்கிற விதங்கள், நிறைய போதனைகள் ஆத்மாவுக்காக அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில உபதேசங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கட்டி ஜெபிக்கணும், கட்டவிழ்த்து ஜெபிக்கணும், அதெல்லாம் நான் செய்யறேன். ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி நான் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவன். ஆகையினால அது எல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா அப்படியெல்லாம் செய்யறதுனால இப்பொழுது ஆத்மாவுக்காக அழுது ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னு சொன்னா, ஒரு கோழை அழுது ஜெபிப்போம். நம்ம ஆண்டவருக்குள்ள கோழைகள் கிடையாது, நம்ம வீரர்கள். ஆகையினால அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை கடிந்து கொண்டு அவன் ஆத்துமாக்களை கொடுத்துருவான் அப்படின்ட்டு இந்த நாட்கள்ல ஒரு உபதேசம் வந்துடுச்சு. இந்த உபதேசம் வந்ததுனால ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்க முடியவில்லை. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, எதுவாகட்டும், நம்முடைய தனிப்பட்ட காரியமாகட்டும், குடும்பமாகட்டும், சபையாகட்டும், ஆத்துமாக்களாகட்டும், அழுது நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அழுது ஜெபிக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஏதோ விசுவாசத்தினால மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையினால மாத்திரமல்ல, சில காரியங்களுக்காக ஆண்டவர் நம்ம அழுகிறதை அவர் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒருவனை உயிர்த்தெழ பண்ணக்கூடிய வல்லமையுள்ள அந்த இயேசு என்ன செய்தாராம்? அழுதாருன்னு பார்க்குறோம். அழுதுருக்கவே தேவையில்லையே, அவர் தான் உயிரோட எழுப்ப போறாரு, எல்லாம் ஹாப்பி என்டிங் ஆக போகுது, நம்ம ஒரு தமிழ் சினிமா மாதிரி. ஆக அப்படி இருக்கும் பொழுது என்னத்துக்கு ஆண்டவர் அழணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அழறதுல ஒரு அவசியம் இருக்குது, அழறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுதான் நம்ம அதுல நம்ம பார்க்கிறோம். ஆகினால then she considered the mercy of our God. அப்ப அவ என்ன சொல்ற, அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, அவ ஆண்டவருடைய கிருபையினால தான் இது எனக்கு கிடைக்கும், நான் உம்முடைய பிள்ளை, நீர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒண்ணு இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ கூட கெஞ்சிரா ஆண்டவர்கிட்ட, கெஞ்சுன்னு கெஞ்சுற ஆண்டவர் நீ நாய்க்கு சமானன்ற மாதிரி சொல்லிட்டா கூட அவ என்ன பண்றா, அது பரவாயில்ல ஆண்டவரே, நான் நாய் போல உங்க டேபிளுக்கு அடியில வந்துக்கிறேன், உங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்ட பிறகு அந்த கீழே அந்த துணிக்கு எங்க விழுமே, அதை நான் எடுத்துக்கிறேன், அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா, நீங்க இப்ப சொல்லுங்க அப்படின்றா. அப்ப என்னன்னா, அவ அந்த அளவுக்கு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி சொல்றா. அப்பதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படியாக
உன்னுடைய விசுவாசம், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அந்த கானானிய புறஜாதி ஸ்திரீ ஆண்டவர் வந்து மெச்சிக்கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய மெர்சிஸ் தான். நம்ம சில நேரத்துல நம்ம நினைச்சிடுறோம் இதுவும் சில உபதேசங்கள்னால வரக்கூடிய தவறுகள். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை ஆகையினால ஆண்டவரை நம்ம கேட்டு எடுத்துக்கொள்ளலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அதாவது உரிமையா நம்ம வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை நான் முழுமையா மறுக்கல. அதே நேரத்துல அதை முழுமையா நம்ம எடுத்துக்கொள்வதை பற்றி நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனத்தோட அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் நம்ம இருக்க வேண்டாம். அதை வந்து நம்ம கவனத்தோட நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவருடைய கிருபை தான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னைக்கும் நம்ம என்ன அப்படியே 100% பரிசுத்தமாவா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம படுற கோபம் என்ன, பேசுற பேச்சு என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன, அடுத்தவங்களை பார்த்து நம்ம திரும்பிக்கிட்டு போகுதுன்னா இதெல்லாம் பாவம் கிடையாதா? ஆக ஒருவருக்கொருவர் மறைக்கிற காரியங்கள் என்ன, ஒருவருக்கொருவர் அதாவது பொய்யை களைந்து உண்மையை பேசுங்கள்னு சொல்றாரு. எத்தனை முறை நான் அந்த மாதிரி பேசுறேன்? அப்படி இல்லை. ஆகையினால ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நான் ஆண்டவரை அதிகமாக நான் வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன அறிகிறோம்னு சொன்னா, பிள்ளையின் நிமித்தமாக வரக்கூடிய பாதுகாப்பு எனக்கு இருந்தாலும் நான் வந்து இப்படியாக நான் திரும்ப திரும்ப தேவனை இன்னும் கூட 30 வருஷத்துக்கு அப்புறமும் நான் வேதனைப்படுத்துகிறவனா இருக்கும் பொழுது, இன்னமும் என்னுடைய ரட்சிப்புக்கு அப்புறம் நான் வந்து செய்கிற ஒரு சின்ன தீமைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்ச பாவத்துக்கே நான் எனக்கு 1000 முறை ஆண்டவர் வந்து நரக அதாவது மரண தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ஆக அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் நம்ம அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து நிற்கிறோம். அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். She considered the mercy of our God who knows the troubled soul. So she spoke softly and none could hear her. அவ வந்து என்ன செய்தாலாம்? மெதுவாய் பேசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை யாராலும் கேட்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம பின்பாக நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது 12வது இப்ப 12வது வசனத்துக்குள்ள போகலாம். யாராவது 12வது வசனத்தை இல்ல 12ல இருந்து 18 வரைக்கும் ஒரு 2 வசனமா யாராவது வாசித்துருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுள் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இப்ப இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, அதாவது சில வார்த்தைகளை வந்து இதுல ஹைலைட் பண்ணிருக்கிற நோட்ஸ்ல, continued praying, Eli watched her mouth, Hannah spoke in her heart, lips moved, voice not heard. The Matthew Henry commentary நான் அதிகமா ரெஃபர் பண்றது உண்டு. I thought I will just take one paragraph as I found it. அதில் இருந்த மாதிரியே அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன். ஆகையினால லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அதாவது யூரோப்பியன், அது மட்டும் இல்லை லைக் சென்ச்சுரி பேக், அதனால அது கொஞ்சம் ஒரு வேளை நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பட் எனிவே நம்ம அதனுடைய கடைத்தொகையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லெட் மீ ரீட். Eli was high priest and judge in Israel. It will become us to be rash and hasty in censures of others, and to think people guilty of bad things while the matter is doubtful and unproved. Hannah did not retort the charge and upbraid Eli with the wicked conduct of his own sons. When we are at any
time unjustly censored, we have a need to set a double watch before the door of our lips, that we do not return censure for censure. Hannah thought it enough to clear herself, and so must we. Eli was willing to acknowledge his mistake. Hannah went away with satisfaction of mind. She had herself by prayer committed her case to God, and Eli had prayed for her. Prayer is a heart's ease to a gracious soul. Prayer will smooth the countenance. It should do so. None will long remain miserable who use aright the privilege of going to the mercy seat of a reconciled God in Christ Jesus. Matthew Henry Commentary, Concise. இதுல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அந்த ஏலிக்கு வந்து இப்ப வயசாயிடுச்சு. ஏறக்குறைய இந்த நேரத்துல ஒரு 90 years கிட்ட அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 98ல அவர் இறந்தாரு. மேபி 90 ஆர் அரௌண்ட் தட் ஏஜ் வயசானவரா அவர் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த ஏலிக்கு அப்புறம் வந்து இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்து எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏலியனுடைய மகனுங்க வரணும். ஆனா மகனுங்க வந்து அவனுங்க அங்க வந்து இந்த கறி பலி கொடுக்குற இடத்துல தான், அந்த கறி வாங்குற இடத்துல தான், கசாப் கடையில தான் அவங்களுடைய எண்ணம் இருக்குது. அதுல தான் வந்து அங்கதான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய இங்க உள்ள வந்து அந்த ஏலிக்கு பதிலாக கர்த்தருக்கு பணிவிடை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அந்த ஏலி செத்தானா அடுத்தது பிரீஸ்ட் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து இப்பத்திய ஒரு நிலைமை. ஆக பாவம் அந்த ஒரு மனுஷன், அவரை வந்து பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. ஏதோ தட்டு மாதிரி அவர் வந்து காரியங்களை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாராம், ஏலி வந்து அந்த அவளுடைய வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அங்க பார்க்கிறோம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்ப இந்த இடத்துல நடக்கிறது நமக்கு அழகா தெரியுது. அந்த அம்மா வந்து இருதயத்துல அவ வந்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனா உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. அதாவது கொடிய துக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அது விளங்கும். அவங்க வந்து அழுவாங்க, செய்வாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு நினைச்சு அவங்க எதையோ பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த அன்னாளுடைய காரியங்கள் இருக்கு. இதுக்கு மேல நான் ஒரு சின்ன அளவு நிந்தையை கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுக்கு அவளுடைய துக்கம், அவளுடைய வேதனை வந்து அங்கே அதிகமாய் போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ பாஸ்டர் சாமுவேல் ராஜ் வந்தப்ப கீழே பேஸ்மெண்ட்ல ஜெபத்தை குறித்து ஒரு முறை பேசினாரு. என்ன சங்கீதம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது நான் வராந்தர நாரைக்கு ஒப்பானேன் அப்படின்னு ஒரு சங்கீதத்துல வரும். அந்த சங்கீதத்துல நம்ம எப்படி பல விதங்களில ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசும்பொழுது, அதாவது அந்த வனாந்தர நாரையை போல, அடைக்கலான் குருவியை போல, இப்படி நான் சில குருவிகளெல்லாம் காண்பித்து அந்த குருவி கத்துற சத்தத்தெல்லாம் போட்டார். அது வந்து அதாவது அது ஒன்றும் கேட்காது, அது பேசுற சத்தம் தான் கேட்கும். அப்ப அது போல நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவருடைய சமூகத்துல சில நேரத்துல ஊற்றி ஜெபிக்கும் பொழுது வாயின் வார்த்தைகள் வராது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்னத்தையோ நம்ம வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம், சத்தம் மட்டும்தான் வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசினது எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கிறதாக. அந்த ஒரு ஜெபத்தை தான் வந்து செய்து கொண்டிருக்கிறா. அப்ப ஏலி அவசரப்பட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இவ வந்து குடிச்சு வெறிச்சிட்டு இங்க ஆலயத்துல வந்து விழுந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நினைக்கிறார். அதுதான் இங்க மேத்யூ ஹென்றி சொல்றாரு. நம்ம மற்றவங்கள வந்து மற்றவங்க மேல ஒரு ஒப்பீனியனையோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்லை அவங்கள வந்து நம்ம சென்சர் பண்ணும்போது நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதை வந்து அதாவது அது ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு காரியம், சந்தேகத்துக்குரிய ஒரு தீர்மானம். ஆக இப்படி அவசரப்பட்ட, அதுவும் ஒரு ஏலி போல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து
அவ்வளவு அவசரப்படக்கூடாது. எங்க வீட்டுல அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, அவசரப்பட்டு நீங்க ஒரு 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 அனுமானம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் விசேஷமா பிள்ளைங்கிட்ட அதை ரொம்ப அவசரப்பட்டு, அதாவது ஒண்ணு நடக்கலனாலும் நடந்துட்ட மாதிரி நான் நினைச்சிருவேன், ஏன்னா கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சில நேரங்கள்ல ரொம்ப அது மனசுக்கு கஷ்டமான ஒன்றா இருக்கும், அது எனக்கு புரியும். ஆக அது போல இந்த இடத்துல அங்க ஏலி அதை ரொம்ப சுலபமா ஒரு ஒப்பீனியனை பாஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய குடும்பம் எப்படி இருக்கு, அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு அண்ணால போயிட்டு, அவ எங்க இருந்தோ வந்தவ, அவள் இடத்துல போயிட்டு, நீ என்னம்மா இந்த மாதிரி எவ்வளவு நேரம் நீ குடிச்சு வெறிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. சொன்ன உடனே இங்க மேத்யூ ஹென்றி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாள், என்னையா என்ன பார்த்து குடிச்சேன்னு சொல்ற, உன் மகனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்க பண்ற அயோக்கியம் தனத்தை விடவா அவனுங்க அதை கேட்க முடியல, என்ன நீ என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன காரணம் இல்லாம நீ குற்றம் சாட்டிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு, மகனுங்களை நீ சரியா கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதபடிக்கு அவ என்ன செய்தா அப்படின்ட்டு மேத்யூ ஹென்றி சொல்றாருன்னா, and she thought it's enough to clear herself, தன்னை கிளியர் பண்ணிட்டா போதும், அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் அதனாலதான் நான் இந்த பேராகிராஃபை நான் அப்படியே போட்டுட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அஸ் மை ஓன் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆக இப்படி இந்த காரியங்களை அவர் எழுதிட்டே வரும்பொழுது அதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம இந்த காரியங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். ஆக மற்றவங்க மேல ஒரு ஒப்பீனியன் பாஸ் பண்றதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். அதே வேளையில மற்றவங்க நம்ம அவதூறாய் சொல்லும் பொழுது நம்ம இம்மீடியட்டா ஃபயர் பேக் பண்ணி அவங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் இருக்கிறத எடுத்து வெளியே காண்பிக்கிறது, அதுலேயும் நம்ம கவனமா இருக்கணும். ஆக ரெண்டு தரப்புல எந்த தரப்புல நம்ம இருந்தாலும் கவனமா இருக்கணும்ன்ற ஒரு மெசேஜை அவர் இந்த பேசேஜ்ல இருந்து கொண்டு வராரு. சரி, நம்ம திரும்ப போவோம். சோ ஏலி அவள் குடித்தாள் என்று சொல்லி நினைக்கிறான். ஸ்பிரிச்சுவல் லீடர் should have patience and discernment. Eli misread her pious movement of her lips. அதாவது அவளுடைய உதடுகள் அவளுக்கு இருந்த துக்கம் வேதனை தேவன் பேரில் உள்ள பக்தி நிமித்தமாக அசைந்த அவளுடைய உதடுகளை தப்பா ஏலி அவசரப்பட்டு கணக்கு போட்டாரு. Probably Eli does not understand the spiritual aspect of the scene he was watching. அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியம், ஒருவேளை இப்படியும் ஒருத்தவங்க தேவ சமூகத்துல அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலிக்கு தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா, சில 100 ஆண்டுகளாக இந்த சீலோவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு ஜனங்க வர்றதே ரொம்ப அரிது. இந்த எல்கானா மட்டும்தான் அவனும் அவனுடைய பிள்ளைகளோட கூட பல மைல் நடந்து ஒவ்வொரு வருஷமும் அங்க பலி செலுத்திட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். பாருங்க, அது பலி செலுத்தக்கூடிய காலம்னு சொன்னா அங்க நிறைய ஜனம் கூட இல்லை. ஏன்னா ஏலி இந்த அம்மாவை வாட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது. ஆக ஒருத்தவங்க இந்த கோயில்ல ஒருத்தவங்க ஜெபம் பண்ணதை பார்த்து எனக்கு பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல யாராவது ஒருவேளை பாஸ்டுங்க சொல்றது போல அந்த நாட்கள்ல ஏலியினுடைய நிலைமை அது. ஆகையினால வரவங்க எந்தெந்த விதத்துல ஜெபம் பண்ணுவாங்கன்னு பாவம் இந்த ஏலி தாத்தாவுக்கு கூட அதை டிசைன் பண்ண முடியாதபடிக்கு அவருடைய நிலைமை இருக்கிறது. ஆக ஆவிக்குரிய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கிற காலத்துல இந்த எல்கானா இந்த அன்னாள் இவங்களுடைய பக்தி அப்படியே அப்ராப்ரியேட்டா ஆப்டா 100% ஆண்டவருக்காக அவங்களுடைய டிவோஷன், அவங்களுடைய ட்ரஸ்ட், அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆக அங்க ஏலியால புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், this shows the priesthood and spirituality, the condition of priesthood and spirituality in such a sorry condition. அது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்தது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. ஆகையினால அந்த காட்சி ஏலியால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காட்சியா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலங்களில இப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். So for attention and meditation, அதாவது இந்த 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 12 இருந்து 18 வரைக்கும் அந்த சில வசனங்கள்ல 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்ல, அதாவது அவள் தன்னை சொல்றா, நானு உமன் ஆஃப் சாரோஃபுல் ஸ்பிரிட், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்றா.
poured out my soul before the Lord. 15வது வசனத்துல அவள் சொல்றா, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். அப்புறம் சொல்றா, do not consider me as a wicked woman, and out of abundance of my complaint and grief I have spoken. என்னை நீங்க ஒரு பேலியாளின் மகளாக நீங்க எண்ணாதீங்க, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்களாய் இருக்கிறது. இப்பொழுது 18வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல அந்த கடைசியில பார்க்கிறோம், her face was no longer sad. அவள் அதுக்கப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். So when we go to God's presence, there will be a time you will know and feel your burdens were lifted. அதாவது நம்ம தேவ சமூகத்துல போகும் பொழுது நம்ம ஜெபிக்கிறோம், திரும்ப போய் ஜெபிக்கிறோம், திரும்ப நம்ம ஜெபிக்கிறோம். அது அவிசுவாசத்து நிமித்தமாக அல்ல, நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நம்ம ஜெபிக்கிறதனுடைய ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். அது வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது பதில் கிடைக்கும் வரைக்கும் நான் சொல்லல. அந்த இடத்துல என்னன்னு சொன்னா, பதில் இவளுக்கு இன்னும் 10 மாசம் கழிச்சு தான் கிடைக்க போகுது. ஆனா இப்பவே அவள் என்ன செய்துட்டான்னு சொன்னா, ஒன்ஸ் அந்த ஆண்டவருடைய அந்த டச், ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அவள் உணர்ந்தா. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்து ஏலி அந்த காரியத்தை சொல்லி முடிச்ச உடனே இவளுக்குள்ள ஒரு மன தெளிவு உண்டாகிறது. இனிமேல் இதை பற்றி நம்ம வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதை ஆண்டவருடைய பாதத்துல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலாம், அப்படின்னா எவ்வளவு நாள் நான் ஜெபிக்கணும், எத்தனை முறை ஒரு காரியத்தை நான் ஆண்டவருடைய பாதத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம எடுத்து போட்டோம் என்கிற ஒரு காலகட்டமும் ஒரு நிலையும் உணர்வும் வர வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த காரியத்திற்காக நமக்கு பாரம் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். எத்தனை முறை ஜெபம் பண்ணுவோம்னா அத்தனை முறையும் நம்ம ஜெபம் பண்ணி ஆக வேண்டும். அதை குறித்த ஒரு பாரம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுதான் இந்த அன்னாளுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக ஒன்ஸ் அந்த காரியம் அவளுக்கு தெளிவாயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவளுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த நேரத்தை நம்ம நன்றாய் தெரியும், நமக்கு நன்றாய் உணர்வோம். இத்தனை காலம் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் உணர்ந்தேன். அதிலிருந்து என்னுடைய துக்க முகம் மாறிற்று. இல்ல நானு அதை குறித்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கி போயிற்று. இனிமேல் அது உங்களுடைய கரத்துல. ஒரு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை அந்த அனுபவங்கள் இருந்திருக்கலாம், மற்றவங்க சொல்றத நம்ம கேட்டு இருந்திருக்கலாம். ஆக இதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப 18 28 வரைக்கும் ஒரு 5 பேர் 2 வசனமா நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னான். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முறை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது.
அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மந்தையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்ப நம்ம பார்க்கிறோம் சாமுவேலுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவனுடைய டெடிகேஷன், அதாவது பிரசன்டிங் ஹிம் டு த லார்ட், அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எல்கனா and his family had a journey before them and a family of children to take with them, yet they would not move till they had worshipped God together on that morning. So when men are in such a haste to set out upon journeys or to engage in business that they have no time to worship God. அதாவது இந்த 19வது வசனத்துல just it's a personal இது அதாவது it doesn't have anything to do with the history. நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனை நம்ம இதுல எடுக்கிறோம். காரணம், அதாவது நேற்றைக்கு தான் வந்து முழுக்க ஞாயிற்றுக்கிழமை முழுசும் ஆலயத்தில் இருக்கிற மாதிரி, ஆராதனையில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்து பலி செலுத்தி எல்லா காரியங்களும் முடிஞ்சது, எல்லா ட்ராமாவும் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்ப திங்கட்கிழமை திரும்ப போகிற நாள். அவங்க பிரயாணப்பட்டு போக வேண்டும். காலையில எழுந்து பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பிள்ளைங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்க என்ன பார்க்கிறோம், அவர்கள் காலையில் எழுந்து கர்த்தரை புனிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த சரி நமக்கு எல்லாம் நேத்தான் ஆண்டவரை தொழுது கொள்ளாச்சே, இப்ப என்னத்துக்கு மறுபடியும் போய் நம்ம தொழுது கொண்டுட்டு இருக்கணும், நம்ம பாட்டுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு அந்த போறதுக்கு முன்னாடி கூட வந்து அந்த ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவங்க வந்து கர்த்தரை தொழுது கொண்டு போறாங்க. பாருங்க, அப்படி நம்முடைய காரியத்துல நம்ம எத்தனை நேரத்துல நம்ம வந்து இதனால நான் சரிவான அன்னைக்கு ஜெபிக்கலாம் பரவாயில்ல, அதனால ஜெபிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காரியங்களை நம்ம வந்து ஜெபத்தை, வேத வாசிப்பை வந்து தாமதப்படுத்தி, இல்லைன்னு சொன்னா அதை வந்து அப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம போகிறவர்களாய் நம்ம காணப்படுறோம். ஆனா அந்த ஏலியினுடைய, அதாவது எல்கானாவனுடைய வாழ்க்கையில அது இல்லை. பிள்ளைக்குட்டிங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு போறதா இருந்தாலும் கூட அவங்க வந்து அதுக்கு முன்னால வந்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு அதுக்கப்புறம் தங்களுடைய வீட்டிற்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பிறகு போனாங்க. வேதம் சொல்லுகிறது, இது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தென் ஷி பிகேம் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். So she called his name Samuel, and by saying that because I have asked for him from the Lord, தேவனிடத்திலிருந்து நான் அதை கேட்டேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள், அவளுக்கு வந்து சாமுவேல் என்று சொல்லி பெயர் கொடுக்கிறாள். அதாவது சாமுவேல் அப்படின்றத வந்து ரெண்டா பிரிக்கலாம், SAMU சாமுவேல் அண்ட் ஏல் அப்படின்னு சொன்னா காட். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து அதுக்கு ஆக்சுவலா இன்னொரு கம்ப்ளீட் வேர்டு இருக்கும், நான் அதை கண்டுபிடிக்கல. அப்ப அதுக்கு ஏதாவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அர்த்தமா இருக்கும். ஒன்னு சொல்றாங்க ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் காட், இல்லைன்னு சொன்னா நேம் ஆஃப் காட், தேவனுடைய நாமம், இல்லைன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சந்ததி, இல்ல தேவனிடத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமா வந்து அந்த பெயரை அவர்கள் வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 21-22 பார்க்கிறோம், until the child is weaned, அதாவது அந்த பிள்ளை வந்து பால் மறக்கிற வரைக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதாவது இப்ப அடுத்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வந்த உடனே ப்ராபபிளி குழந்தை பிறந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள இருந்திருந்திருக்கலாம், இல்ல 3 மாசத்துக்குள்ள இருந்திருந்திருக்கலாம், இல்ல 1 மாசத்துக்குள்ள இருந்திருந்திருக்கலாம். ஏன்னா போயிட்டு வந்தாங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் த சேம் டைம் போக வேண்டியது இருக்குது. சோ அந்த குறித்த காலத்தின்படி நம்ம பார்க்கும்போது இதர் குழந்தை பிறந்து 3 மாசம் இல்ல 2 மாசம் 1 மாசம் அதுக்குள்ள இருக்கணும். ஆக அந்த நேரத்துல அப்ப இவ சொல்றா, நான் உங்களோட வரல, ஏன்னா பிள்ளை பால் மறந்த பிறகு அந்த கர்த்தரை வந்து அந்த
அந்த பிள்ளையை வந்து கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போகத்தக்கதாக, எப்பொழுதும் அவன் அங்கே இருக்கத்தக்கதாக நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்துல சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அதாவது அந்த பால் மறக்க பண்ணுகிறது அந்த காலத்துல வந்து இட் would take 2 to 3 years, 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஆக இந்த காலகட்டத்தை தான் அவள் பேசுகிறாள். ஆக குழந்தைய சாமுவேலை தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்துட்டு போகும்போது 2-3 வயசுக்குள்ள அவனுக்கு வந்து இருந்திருக்கும். அவ்வளவுதான் அந்த வயது இருந்திருக்கும். சரி, அப்ப எடுத்துட்டு போனா 3 வயசுலேயே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன், ஐ திங்க் வேத ஆசிரியர்களும் சொல்றாங்க, அதாவது அந்த சமயம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவனை கொண்டு போய் விட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னா இதுல வந்து ரொம்ப எக்ஸாக்டா அப்படியே என்ன சொல்றது, அதாவது ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லியா வந்து எழுதப்படல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதுல அதாவது கான்வர்சேஷன்ல இல்லை ஆபிரகாம் ஒரு முறை தானே தசம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னா, அவன் ஒரு முறை கொடுத்தது எழுதியிருக்குது, ஆனால் பல முறை அவன் கொடுத்துருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒவ்வொரு முறை கொடுத்ததையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எத்தனை முறை நம்ம போடுற காணிக்கையெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும், இல்லை நம்ம சொல்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம அங்கே பார்க்கும்பொழுது இதுல வந்து எல்லாத்தையும் அப்படி அப்படியே வந்து ரியல் டைம் ஹிஸ்டரி அங்கே எழுதல. சில காரியங்கள் ஈவன் முன்னுக்கு பின்னால கூட இருக்கும், பின்னால வந்தது முன்னால எழுதியிருப்பாங்க. அதாவது எதுக்காக எழுதுறாங்க அந்த சீக்வன்ஸ், இல்ல சில நேரத்துல அவங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்கும், அந்த நோக்கத்துக்காக வேண்டி அது முன்ன பின்ன மாறினாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் இருக்கும். ஆகையினால ரொம்ப எக்ஸாக்டா நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது, அது இல்லாதபடி இருக்கும். ஆகையினால இது வந்து பின்னால இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒருவேளை 7-8 வயதுல கொண்டு போய் விட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போகும்பொழுது அந்த 3 வயதுல அவங்க கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆசிரியர்கள் வந்து நம்புறாங்க. ஆக ஏன்னா அதுலதான் நியாயம் இருக்கணும். ஏன்னா பாவம் அந்த ஏலிகிட்ட போயிட்டு 3 வயசு பிள்ளைய விட்டா என்ன ஆகும், ஜோஜியை கொண்டு போய் ஏலிகிட்ட விட்டுட்டு நீங்க பாத்துங்க அப்படின்னு சொன்ன அந்த மாதிரிதான். ஆகையினால அது வந்து நமக்கு லாஜிக்கு விளங்குது, புரியுது. ஆகையினால அது அப்படித்தான் இருந்திருக்கும். ஆகையினால இந்த இடத்துல அவ அப்படி கணவன் இடத்துல சொல்றா, நான் வந்து அது வரைக்கும் நான் ஆலயத்துக்கு வரல. போன வசனத்துல தான் படிச்சோம், நேத்து ஆராதனை பண்ணிட்டு மறுபடியும் இன்னைக்கு போனாங்க, இப்ப இந்த அம்மா 3 வருஷம் கட்டடிக்க பாக்குறாங்க ஆலயத்துக்கு போகாம. அது அப்படியா? அப்படி கிடையாது. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இது வந்து அவ நிக்கிறதே வந்து தேவனுக்காக நிக்கிறா. அவ போகாம இருக்கிறதே வந்து அந்த தேவனுக்குரிய ஒரு வைராக்கியத்துக்காக, நான் எடுத்துட்டு போனா அந்த குழந்தைய தேவாலயத்துக்குள்ள கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு நான் அந்த குழந்தைய நான் பிரதிஷ்டை பண்ணணும் ஆண்டவருக்காக. ஆக அதுக்காக வேண்டி அவ என்ன செய்யறா, அவ வந்து தாமதிக்கிறவளா இருக்கிற. ஆகையினால அவ வந்து ஸ்கிப் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இல்லை. சரி, அப்ப அதை விடுவோம். அடுத்தது 23வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே, அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவள் பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது do what seems best to you, only let the Lord establish his word. என்ன ஒரு அழகான ஒரு கணவன் இல்லை இந்த மாதிரி கணவன் எல்லாருக்கும் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உன் இஷ்டம் மாதிரி செஞ்சுக்குமா அப்படின்றது. அப்ப சொன்ன உடனே இல்ல வரணும், நீ குழந்தைய வா, எடுத்துட்டு வா, நீ குழந்தைய வச்சுட்டு வெளியே உட்காந்துரு, நான் மட்டும் போய் பலி கொடுத்துட்டு வரேன் அப்படிலாம் சொல்லாதபடிக்கு, சரி நீ என்ன நினைக்கிறியோ நீ செய்ய, ஆனா ஆண்டவருடைய சித்தம் மட்டும் நடக்கணும், அதுல மட்டும் நம்ம கவனமா இருப்போம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்க. அப்ப இது எல்லாம் அப்படியே கோடு போட்ட மாதிரி டிட்டோ 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 அப்படி அப்படியே இல்லை. நம்ம எப்படி செஞ்சாலும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நடத்தணும். அதுதான் வந்து அதாவது அந்த எல்கானா உண்மையிலே ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய காரியத்துல தேவ பக்தியில வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு மனுஷனாக இந்த இடத்துல மட்டும் இல்ல, அவனை வந்து பொதுவா இந்த இடத்துல நம்ம இந்த பகுதியில நம்ம வந்து காண்கிறவர்களா இருக்கிறோம். ஆக அவன் ரொம்ப அழகா சொல்லுகிறான். அப்ப எல்கானா stood with her and did not accuse her as
இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கர். என்ன நீ உன் இஷ்டப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாதபடிக்கு, சரி உனக்கு அதுதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னா சரி நீ அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். Rather his prayer was that the word of the Lord should be accomplished. He was not spiritually lesser but mature. அவன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவுபட்டவனாக அவன் இருந்தான் என்று நம்ம நினைக்க கூடாது. அவன் அந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல அவன் வந்து ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்தவனாய் இருந்தான். அவனுடைய எண்ணம் அவனுக்கு தெளிவாய் அந்த இடத்துல இருக்கிறது. ஆகையினால ஒருவேளை இந்த அன்னாள் இந்த எல்கானா இந்த ரெண்டு பேரையும் ஒரு மாடல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எடுக்கலாம். இதுல எடுத்து நம்ம நல்ல தியானம் பண்ணி பார்த்தோம்னா கர்த்தர் நிறைய காரியங்களை இதுல வந்து நமக்கு காண்பிக்கிறவரா இருப்பார். ஆக வேதத்துல பல அந்த மாடல் ஃபேமிலி இல்ல மாடல் கப்புள்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து இந்த எல்கனாவும் அண்ணாலும் வந்து ஒருத்தவங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப அழகானக இவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய காரியங்கள் இது எல்லாவற்றிலும் நல்ல பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் கடைசியாக இப்படி சொல்றான், உனக்கு நீ விரும்புகிறபடி உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அதன்படி நீ செய்ய, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அவன் சொன்னான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 27வது வசனத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த காலங்கள் முடிந்தது. காலங்கள் முடியும் பொழுது 25வது வசனத்துல இருக்கு, அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்றது. நான் அந்த பகுதியை நான் பிறகு உங்களோட அந்த வசனத்தை குறித்து நான் பேசுறேன். கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், இப்போ விட்டுருப்பாங்களா பின்னாடி விட்டுருப்பாங்களான்னு அதை காட் வில்லிங் நான் அடுத்த முறை உங்களிடத்துல அதை குறித்து நான் பேசுறேன். இப்ப 26வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அவள், என் ஆண்டவனை, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப போய் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அங்க அந்த ஹை பிரைஸ்ட் அந்த பிரதான அந்த ஆசாரியன் ஆகிய அந்த ஏலியின் இடத்துல, நான் சில வருஷங்களுக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னாலேயோ 3 வருஷத்துக்கு முன்னாலேயோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நான் வந்து இப்படிலாம் இருந்தேன், நீங்க கூட என்ன குடிச்சிட்டவன் நினைச்சிட்டு இருந்தீங்க, நானு அந்த பெண்ணு நான் தான், கர்த்தர் வந்து என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இந்த பிள்ளைக்காக நான் அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல அவள் சொல்றா. பிறகு சொல்றா, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த 27வது வசனத்துல, Hannah presented her child to the Lord with a joyful and grateful acknowledgement of his goodness in answer to her prayer. அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததனுடைய ஒரு நன்றியை அந்த இடத்துல சொல்றா. அது மட்டும் இல்ல, 28வது வசனத்துல, as long as he lives he shall be lent to the Lord. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, we see an unconditional and lifelong dedication to God. ஆண்டவருக்கு வந்து ஒரு எந்த நிபந்தனையும் இல்லாம கடைசி வரைக்கும் தன்னுடைய மகனை ஆண்டவருக்காக தன்னுடைய பிள்ளைய அவள் ஒப்பு கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த இடத்துல அவ சொன்ன ஒரு காரியம், சகல நாளும் ஏதோ கொஞ்ச நாள் அல்ல, இல்ல 1 மாசம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, எல்லா நாளும் until his death நான் அவனை ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல என்ன சொல்றான்னா, அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினாலே, அதாவது எனக்காக நான் கேட்கல, நான் கேட்டது ஆண்டவருக்காக கேட்டேன். பாருங்க, ஆண்டவரும் வந்து ஒரு மனுஷன் ஏலிக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடிட்டு இருந்திருப்பார். ஆனா இவளை அறியாம வந்து அவனை ஆண்டவருக்காக அவள் கேட்டேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அநேக நேரத்துல ஒருவேளை நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும் இல்லை, சில நேரத்துல நம்ம அறியாமலே சில ஜபங்களை செய்வோம், அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஜபமா இருக்கும். நம்மை அறியாமலே ஏன் இப்படி ஒரு விருப்பம் எனக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், அது கர்த்தர் கொடுத்த விருப்பமா இருக்கும். அது பின்னால அதனுடைய நிறைவேறுதல் வரும்போது தான் தெரியும். இந்த சமயத்துல கூட அன்னாளுக்கு தெரியாது, ஆண்டவர் வந்து ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு ஆசாரியனை தேடிக்கொண்டிருக்கிறார்,
ஒரு லேவியனை தேடி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. ஆனா அவ வந்து அந்த இடத்துல சொல்றா, நானு இவனை கேட்டது எனக்காக நான் கேட்கல, அவருக்காக கேட்ட, ஆகையினால அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாக இவனை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாள். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யாரு? சாமுவேல். 3 வயசு பிள்ளை கர்த்தரை அங்கே பணிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளை வந்து சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரிடத்துல ஜெபிக்க, துதிக்க, முழங்கால் படியிட, ஆராதிக்க நம்ம கற்றுத்தரலாம். முடியாது என்று சொல்லி சொல்ல முடியாது. 12 வயசுல பாஸ்டர் ஆயிட்டார் இயேசு. மாடர்ன் லாங்குவேஜில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லணும்னா 12 வயசுல பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு PhD எல்லாம் பண்ணிட்டு ஒரு 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 பெரிய பைபிளை பத்தி சர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ற ஒரு ஆள் மாதிரி 12 வயசுல இயேசு கிறிஸ்து மாறிட்டாரு. ஆகமங்கள் 56 இல்ல 66. யாரோ சமீபத்துல சொன்னாங்க, அவர் பாவம் கிறிஸ்தவர் அல்ல, தெரியாம 56ன்னு பாடிட்டாரு. ஆனா 66 ஆகமங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துல 66 கிடையாது, பழைய ஏற்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆக வந்து அதுலயும் வந்து தவறா போகுது. ஆக பழைய ஏற்பாடு முழுவதையும் அப்படியே அவர் வந்து முழுக்க 12 வயசுக்குள்ள படிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கடவுளா இருந்து படிக்கல, மனுஷனா இருந்து படிச்சார், மனிதனாய் இருந்து படித்தார். அப்ப அவர் வந்து அநேக நேரத்துல அவர் கடவுளை அவர் செய்வாரு, அவர் கடவுளை செஞ்சாரு அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுதலையும் நம்ம பங்கு கொள்ள போகிறோம், உயிர்த்தெழுதலையும் நம்ம அவரை போலதான் நம்ம செய்ய போகிறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக அவர் வந்து ஏதோ கடவுளா இருந்தாரு அதனால செஞ்சாரு அப்படின்ட்டு இல்ல, அவர் வந்து மனுஷனா தான் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அதனால தான் இயேசுவை நமக்கு முன்னோடி. அவர் கடவுளா இருந்து எல்லாம் செஞ்சுட்டு மனுஷனா இருந்துட்டு நம்ம அவரை பின்பற்றணும்னு சொன்னா கட்டாயமா அது முடியவே முடியாது, அது நம்ம செய்யவே முடியாது. ஆக அவர் செய்ததெல்லாம் மனிதனாய் செய்தார். ஆகையினால மனிதனாய் என்னென்னலாம் அவர் செய்தாரோ அது எல்லாவற்றையும் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி செய்ய முடியும். ஆக அவர் 12 வயதுக்குள்ள அந்த வேதம் முழுவதையும் கற்றறிந்தது. அவர் வந்து மனிதனாய் தான் செய்தார். சமீபத்துல யார்கிட்டயோ நேற்றுக்கு எங்கேயோ நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பையன், நாங்க அம்பத்தூர் பக்கத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் மிடில் ஸ்கூல் பையன், 12-13 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையன். அவன் வந்து வருவான், திருநெல்வேலி பக்கம் தான் அவங்க அப்பா அம்மால இருந்து வந்தவங்க. 3 பிள்ளைங்க. பெரியவனுக்கு பேருக்கு ஜெபதாஸ், அடுத்தது பொண்ணுக்கு பேரு ஜெப செல்வி, அடுத்த பையன் பேருக்கு ஜெப ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஜெபராஜ் திடீர்னு ஜெபராஜ் ஏஞ்சி ஒரு சங்கீதம் சொல்லு அப்படின்ன உடனே அவன் ஏஞ்சி நின்று எந்த சங்கீதத்தை வேணாலும் அப்படியே மனப்பாடமா சொல்லுவான். ஒரு முறை சங்கீதம் 119 மொத்தத்தையும் மனப்பாடமா சொன்னான். எந்த வயசுல? 13 வயசுக்குள்ள சங்கீதங்கள்ல அநேக சங்கீதங்களை அவ்வளவு அழகா மனப்பாடமா அவன் வந்து சொல்லுகிறான். முடியாம கிடையாது. ஆக நம்ம ஏதோ அவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்ட்டு கிடையாது. நம்மால முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை எவ்வளவு யங் ஏஜ்ல அந்த பிள்ளைகளை வந்து அந்த கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள, கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள நம்ம வந்து பழக்கிறோமோ அது மிகவும் மிகவும் நல்ல ஒரு காரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது இந்த 2வது அதிகாரத்துக்குள்ள நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போவதில்லை, நம்ம சுருக்கமாக தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த 10 வசனங்களை நம்ம முதல்ல படிச்சுடுவோம். படிச்சுட்டதையும் நான் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிடுறேன். மீதி இருந்தா அப்புறம் பார்க்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியாய் இருந்தவள் ஏடு பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். 6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமும் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும்
உயர்த்துமானவர். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். இது இட்ஸ் கால்டு ஹேனாஸ் தேங்க்ஸ் கிவிங் சாங். அன்னாளுடைய ஒரு நன்றி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய இந்த நன்றி பாடலும் மரியாளுடைய ஸ்தோத்திர பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது மேக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது லூக்கா 1:46 55 வரைக்கும் இருக்கு. இப்போ அதை நம்ம படிக்க வேண்டாம். இந்த 2 பாடல் அது மட்டும் இல்லை, இந்த சாமுவேலினுடைய அந்த 2 புஸ்தகம், ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல அது ஒரே புத்தகமாக எழுதப்பட்டது. ஆக சாமுவேல் புத்தகத்தினுடைய அந்த கடைசி அதிகாரத்திற்கும் முன்னால இருக்கக்கூடிய 2 அதிகாரங்கள்ல தாவீது 2 பாடல்களை பாடியிருப்பான். அதுல நம்ம ஜஸ்ட் அதை திருப்பி மட்டும் பார்ப்போம். அதை ஒண்ணு நம்ம படிக்க போறதில்ல. 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல நம்ம அங்க பார்க்கும் பொழுது தாவீதினுடைய கடைசி வார்த்தைகளாவன, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயி என்னும் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பாடலை பாடுறார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு அதிகாரம் முன்னால நம்ம போகும் பொழுது அந்த இடத்திலேயும் அந்த 22வது அதிகாரத்துல நான் அவர் ஒரு பெரிய பாடலை அந்த இடத்துல எழுதுறார். அது ஏற்கனவே அந்த சங்கீதம் சங்கீத புஸ்தகத்துல சங்கீத புஸ்தகத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம். ஆக இந்த அன்னாளுடைய நன்றி பாடல், தாவீதினுடைய பாடல், அப்புறம் மரியாளுடைய பாடல், இந்த 3 பாடல்களையும் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்க கொஞ்சம் பர்சனலா டைம் இருந்தா நீங்க எடுத்து எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க அதை கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கலாம். எல்லாம் அதாவது ஒரு சில காரியங்கள் அதுல ஒன்றாய் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப எல்லாமே இது எதை குறித்ததாய் இருக்குன்னா கிறிஸ்துவை பற்றியதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த அன்னாளுடைய நன்றி பாடல்ல கூட இவ ஒருவேளை தன்னுடைய நிலைமையை பற்றி மென்ஷன் பண்ணிக்கிறான்னா அதுல ஒரு 2 வசனத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அது கூட லைட்டா, அதாவது ஒரு வசனம் தான் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல லைட்டா டச் பண்ற 3வது வசனத்துல, இனி மேட்மையாய் பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு இடத்துல 3வது வசனத்துல சொல்ற. பிறகு 5வது வசனத்துல கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல ஒருவேளை இவள் சொல்றது பெண்ணினாளை பற்றி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பெண்ணினாள் இன்னமும் தன்னுடைய கணவனோட சந்தோஷமா தான் அவ வாழ்ந்து கொண்டிருக்கிறா. மற்றதை பற்றி ஆகார துரத்தி விட்ட மாதிரி அப்படிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அதாவது சாராளை காட்டிலும் இந்த அன்னாள் அதாவது நான் சொல்றேன் தவறாயிருக்கலாம். அதாவது இவ தன்னுடைய ஃபெய்த் மெச்சூரிட்டி எல்லாத்துலயும் ஒரு நோபல் லேடியா அவ இருந்திருக்க கூடும் என்று சொல்லி நான் நம்புறேன். ஆகையினால அந்த காரியங்கள்லாம் நடைபெற்றதா நமக்கு இல்லை. அப்ப இந்த இடத்துல அவள் நிறைய காரியங்களை சொல்றார். அதாவது the song of Hannah goes with song of Mary, which is called magnificent in Luke chapter 1 verses 46 through 55, and the similarities in this theme is notable. A careful look at the song will lead us to consider this song as a prophetical song for Jesus, or of Jesus, the Messiah, anointed one and king. அந்த 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசி பகுதியில விசேஷமா, அதாவது பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். கவனிக்கணும், இவ ராஜாவை பற்றி பேசுறா. இஸ்ரவேல் அந்த காலத்துல ராஜா கிடையாது. இந்த பிள்ளை பிறந்து
அது வயசான பிறகுதான் வந்து அங்க ஒரு ராஜாவே ஏற்படுத்த போறாங்க. ஆனா இவள் ராஜாவை பற்றி பேசுறா, இயேசு ராஜாவை பற்றி அந்த இடத்துல அவள் வந்து பேசுறா. அது மட்டும் இல்ல, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்றார். அதாவது அபிஷேகம் பண்ணினவர் அப்படின்னு சொன்னா அபிஷேகிக்கப்பட்டவர். என்ன வார்த்தை? கிரைஸ்ட் மெசாயா, கிறிஸ்து மேசியா. இது ரெண்டுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். வேதத்துல முதலாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்ல மெசாயா அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. அதை அன்னாள் அவள் சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்க. சில நேரங்கள்ல நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு சிம்பிள் பீப்புள், அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, இந்த பேலயாம் சபிக்க வந்தவன், அவன் வந்து யாக்கோபில ஒரு நட்சத்திரம் தோன்றும், இது தோன்றும், அது தோன்றும், கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டான். அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த இடத்துல தன்னுடைய குமாரனை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப வேதத்துல நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த தேவ பக்தியுள்ள மனுஷர்கள், உண்மையாக ஆண்டவருக்காக தன்னை டிவோட் பண்ணி இருந்தவங்க, அவங்க பேசின சில காரியங்கள் அவங்கள அறியாமல கிறிஸ்துவை பற்றியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ரூத்து, இந்த அன்னாள், தாவீது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது கிரைஸ்டனுடைய ப்ராஃபசிஸ் இவங்க மூலமா நிறைய காரியங்கள் இருக்கிறத பார்க்கலாம். தாவீதனுடைய காரியத்துல நிறைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல அங்க நம்ம பார்க்கிறது இந்த மேசியாவை குறித்தும் இந்த ராஜாவாகிய இயேசுவை குறித்தும், ஈவன் she is talking about the judgment, நியாய தீர்ப்பை குறித்து அந்த இடத்துல அவள் வந்து பூமியின் கடையாந்திரங்களை, இஸ்ரவேலை நியாயம் திருக்கிறத பற்றி சொல்ல, பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இந்த இடத்துல அவ பேசுறா. கடைசி நியாய தீர்ப்பை குறித்து இந்த இடத்துல பேசுகிறாள். ஆக இப்படி இது வந்து ஒரு தேவ ஆவியானவராலே ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாய் இந்த பாடல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Also her concentrations was not fully on Peninnah as she was still living with Elkanah with her children. But verse 5 is a reference about herself and Peninnah, and a messianic interpretation will fit aptly to her song. The subjects of Christ's kingdom will be safe. Subjects of Christ's kingdom will be safe, and the enemies of it will be ruined, for the anointed, the Lord Jesus Christ, or Lord the Christ, is able to save and to destroy them, save his people and destroy the enemies. அதுதான் இந்த பாடல் இருக்கிறது. கர்த்தருடையவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார், அதாவது காக்கிறார், சேவ் பண்றார். God saves his own people and he destroys the wicked. எப்ப? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல. அதை பற்றி தான் இந்த இடத்துல அவளை வந்து பேசுகிறவளா இருக்கிறாள். அதாவது இந்த ESV ஸ்டடி பைபிள்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். Hannah alternates between the themes of the Lord's holy sovereignty, and number 2, reversal of human fortune, number 3, the theme of kingship. அதாவது இதுல நீங்க வீட்டில் போய் படிங்க. நம்ம ஏன்னா திரும்ப வரும்பொழுது நம்ம இதை வேணும்னா நம்ம டச் பண்ணுவோம், இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்களை நம்ம பின்பாக நம்ம பார்ப்போம். பிகாஸ் இட்ஸ் an important song. இதில் 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தினுடைய பின்பகுதியும், அதாவது 1b அப்படின்னு போட்டால் அந்த வசனத்தை வந்து நம்ம 2ஆ பிரித்து பின்பகுதியை பார்க்கணும். சில நேரத்தில் அக்கேஷனலாக 1c அப்படின்னு போடுவாங்க. இப்போ 1c அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த வசனத்தை 3ஆ பிரித்து 3வது பகுதியை நம்ம பார்க்கணும். அப்போ 1வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 3வது வசனம் வரைக்கும், அப்புறம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 10வது வசனத்தினுடைய முன்பகுதி வரைக்கும், இதெல்லாம் வந்து தேவனுடைய சர்வ வல்லமை என்கிற அந்த ஒரு காரியத்தை பற்றி அவள் வந்து பேசுறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 4வது வசனம், 5வது வசனம், 8வது வசனத்தினுடைய முதல் பகுதி, இதுல வந்து அதாவது துன்மார்க்கிற ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? காரியங்களை மாற்றி போடுவார். அதாவது இருக்கிறவன் இப்படியே இருக்க போறதில்ல, துன்மார்க்கன் தன்னுடைய இப்படியே துன்மார்க்கத்தனத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்க போவதில்லை, கர்த்தர் அதை தலைகீழ மாற்றுவார். ஆசனத்தை, அதாவது மரியாளும் பாடினது போல தேவன் வந்து என்ன செய்கிறார்? ஒருவனை ஆசனத்துல உயர்த்துகிறார், ஒருத்தனை அவர் வந்து தள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் எப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அந்தந்த காலங்களிலே தள்ள வேண்டியவர்களை தள்ளுவார், எழுப்ப வேண்டியவர்களை
கர்த்தர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஆக அதை குறித்து அந்த இடத்துல பேசுகிறாள். அதுக்கப்புறம் கடைசியில அவ ஆண்டவருடைய அந்த ராஜரிகத்தை குறித்து, அதாவது அந்த கிங்ஷிப், அந்த மெசையாஷிப், அதை பற்றி அந்த இடத்துல பேசி அந்த பாடலை முடிக்கிறார். அப்ப பாருங்க, இது ஏதோ அவளுடைய சொந்த கதை, சோக கதை, அதை பற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாடல் ஒரு it covers variety of areas, particularly about God's sovereignty and what God is going to do in the human history, and what is going to be the end, and at that end who is going to be the final one and the final judge, and how the judgment is going to be. இது எல்லாவற்றையும் இந்த 10 வசனங்களுக்குள்ள ஒரு பாடலாக அவள் சேர்த்து சொல்லுகிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாள்ல நம்ம இந்த பார்த்த இந்த காரியங்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்துல நம்ம இந்த 2வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சோமானி தலைகளை வணக்கம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ தேவரீர் ஆண்டவரே, இதோ பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, அந்த ஏலி அவளை தவறாய் புரிந்து கொண்டது, அவசரப்பட்டு அதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் ராஜா. அது மாத்திரமல்ல, இதோ ஆண்டவரே, அந்த எல்கானாவனுடைய ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த அன்னாள் எல்கானா 2 பேருக்கும் அந்த தேவனுடைய காரியங்களிலே ரொம்ப தெளிவுள்ளவர்களாக ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நடக்கணுன்றது அது எல்கானாவனுடைய எண்ணம். அந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்றது அன்னாளுடைய ஒரு எண்ணம். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு கப்பல்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தகப்பனே. இதோ அது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஏதோ எங்கோ ஒரு மூலையில வாழ்ந்தோம், நம்ம போனோம் என்று சொல்லி அவங்க இல்லாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துல தங்களை இணைத்த பொழுது தேவன் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ராஜா. இதோ இப்படி பல காரியங்களை நாங்க பார்த்தோம் தகப்பனே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ அந்த சாமுவேல் அந்த சிறு வயதுல கர்த்தரை ஆண்டவரே அவனால தெரிந்த விதத்துல அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதோ தேவர் அப்படியே எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இதோ கர்த்தாவே நாங்கள் மாற்ற உதவி செய்யுங்கப்பா. 3 வயசுல பைபிள் படிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை ஆராதிக்க பிள்ளைகளால முடியும். அதை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். இதோ மீதியான நேரத்திலே கர்த்தருடைய சமூகம் இருக்கட்டும் ராஜா. இதோ தேவரே தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise Jesus. Thank you. Praise the Lord.